தலைக்கு மேல வேலை, என்ன செய்ய, எப்படி செய்ய, எங்கால ஸ்டார்ட் பண்ண யோசிக்கிறீங்களா? எவ்வாறு முடிவெடுத்தல், டிசிஷன் மேக்கிங் டெக்னிக்ஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சகோதரர்களே, முடிவெடுத்தல் சொல்றது ஒரு கலை. முடிவெடுக்கிறதுன்றது ஒரு கலை. டிசிஷன் மேக்கிங் இஸ் ஆர்ட். முடிவெடுக்க படிக்கும். பல பேர் முடிவெடுக்கிறாங்க, நிறைய முடிவெடுகள் எடுக்கிறாங்க, திட்டமிட்டு முடிவெடுக்கிறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க, லாஸ்ட் ஆகிறாங்க, உள்ளது எல்லாத்தையும் இழந்த நிலைமையில நிற்கிறாங்க. அப்ப முடிவெடுத்தல்ன்றது ஒரு கலை, தனி பாடம். அல்லாஹ் இதை சிறப்பிச்சு என்ன செய்யறான், இதுக்கு ஒரு 2 ரகாத் இஸ்திகாராண்டும் பேர் வச்சு தந்துக்கிறான். என்ன? முடிவெடுக்க முன்னாடி தொழுறதுக்கு 2 ரகாத். அப்ப முடிவெடுத்தா என்ன நடக்குது? முடியதில்ல. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஆரம்பமாகுது. டிசிஷன் மேக்கிங் டெக்னிக்ல முடிவெடுத்தல் என்ற கலையில முடிவெடுத்தல்ன்றது ஆரம்பம். பாருங்க, ஒரு புள்ள ஓலோல் முடிச்சிட்டு வந்து யோசிக்குது, உமா என்ன செய்ய, ஏ லெவல் என்ன செய்ய, காமர்ஸ் படிக்கிறதா, அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதா, எக்கனாமிக்ஸ் போறதா, எதை செய்யறது, அதை செய்யறது, சயின்ஸா மெட்ஸான்னு யோசிச்சு கொண்டு எப்போ உமா சொல்றா, ஏதாவது ஒரு முடிவு எடுத்து முடியே. மகள் சொல்ல முடிவெடுத்த முடியுது இல்லம்மா. ஏ லெவல் ஸ்டார்ட் ஆகுது. மகன் பொண்ணு பார்க்கறான், உமாவோட எத்தனையோ பொண்ணு பார்த்தாச்சு, 1008 போட்டோ கையில வச்சு கொண்டிருக்கிறான். உமா வந்து கேட்கிற, மகனே ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து முடிச்சிருவேன்ப்பா, கல்யாணத்தை முடிச்சிருவேன்ப்பா. உமா முடிச்சா முடியுதில்லை. திருமண வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. கிரிக்கெட் அடிக்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா கேப்டன், இந்தியா கேப்டன். ஹெட்டோட்டை. ஸ்ரீலங்கா கேப்டன் யோசிக்கிறாரு, நான் வெத்திட்டேன். அம்பையர் கேட்கிறாரு, பெட்டிங்கா பவுலிங்கா? இவர் யோசிக்கிறாரு, பெட் பண்றதா போல் பண்றதா. அம்பையர் கேட்கிறார், டக்குன்னு முடிவு எடுத்து முடிங்களே. அவர் சொல்வார், முடிவு எடுத்தா முடியறல்ல, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப டிசிஷன் மேக்கிங் சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, முடியறல்ல. அப்ப எடுக்கிற முடிவால வார பிரதிபலன் 5. என்ன முடிவெடுத்தாலும் 5ல் 1 டெஃபினெட்லி நடக்கும். 5ல் 1 தான் நடக்கும். சம்டைம்ஸ் 5ல் 2, 3 நடக்குமானா இது 5க்குள்ள தான் நடக்கும். முதலாவது நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதால வெற்றி பெறுவீர்கள். எடுத்த முடிவு டிசிஷன் வினிங், வெற்றி பெற்றீர். 2வது டிசிஷன் தோல்வி அடைந்தீர், லாஸ்ட். எடுத்த முடிவால கம்ப்ளீட்லி லாஸ்ட். 3வது வாவ், பாராட்டப்படுவீர். பாராட்ட பிடிச்ச எங்க மக்கள் எப்படி பாராட்டுவாங்க தெரியுமா? பொதுனமா பாராட்டுவாங்க. எங்காலப்பா உனக்கு இப்படி அறிவு, என்ன அறிவு, இப்படி யோசிச்சு சூப்பர் டிசிஷன், வாவ், உன்னோட மூளையை முத்தம் இடணும்னு சொல்ற அளவுக்கு பாராட்டுவாங்க. வாவ். 4வது எடுக்கிற முடிவால திட்டுன்னு திட்டுவாங்க. அறிவிக்கா, மூளை இருக்கா, யோசிக்கிற இல்லையா, படிக்க வச்சோம் தானே, இதா படிச்சீங்க, என்னத்தான் யோசிக்கிறீங்களோ தெரியா, எந்த காலத்துல இருக்கிறீங்க, நடக்கிற உலகத்தை பத்தி விளங்காமையா முடிவெடுக்கிறேன், ஏசுவாங்க. அப்படின்னா விமர்சிக்கப்படுவீர். 5வது பெரியோரும் பிரச்சனைகள் உருவாகும். எடுக்கிற முடிவால் 5ல் 1 வெற்றி பெறுவேன், இல்லாட்டி தோல்வி அடைவேன், பாராட்டப்படுவேன், விமர்சிக்கப்படுவேன், இல்லாட்டி பிரச்சனை உருவாக்குவேன். தாயே, மகன் ஆசைப்பட்டு கேட்கிறான், போன், கேமரா போன். சரியான ஆசை, மாமா எனக்கு போன் ஒன்று வாங்கித்தாங்க. முடிவெடுக்க போறீங்க. நீங்க எப்படி முடிவு எடுக்கணும்? இந்த போனை வாங்கி கொடுக்கறதால என் புள்ள அதுல படிப்புல வெற்றி பெறுமா? யோசிக்கணும். இதை வாங்கி கொடுத்த உண்டு இந்த போனால இந்த புள்ள படிப்புல வெற்றி பெறணும். அப்படி இல்லாட்டி இந்த படிப்பை தோல்வி அடைஞ்சிருமா? அப்படி இல்லாட்டி இந்த போனை வாங்கி கொடுக்கறதால பல பாராட்டுகள், எல்லாரும் சொல்லுவாங்களா, மாஷா அல்லாஹ் பிள்ளைக்கு போன் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க உம்மான்னு பாராட்டுவாங்களா? அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கூட யோசனை இல்லை. குமர காலத்துல இந்த பிள்ளையோட கையில, படிக்கிற காலத்துல பொடி இந்த கையில போனை வாங்கி கொடுப்பாங்களா? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? ஏதாவது ரொம்ப இப்படி செய்வாங்களா? எந்த தாய் படிக்கிற காலத்துல தண்ட ஆம்பளை பிள்ளைக்கோ பொம்பளை பிள்ளைக்கோ சொந்த போன் வாங்கி கொடுக்குறாங்களோ இவர்களை விட இழிவான உம்மா வாப்பா இருக்கேலா? அப்ப ஏசுவாங்க. 5வது, நான் ஃபோன் வாங்கி கொடுக்கறதால பெரிய ஒரு பிரச்சனையோட நடக்க சான்சஸ். என்ன நடக்கலாம்? புள்ள ஃபோனோட அப்படியே போயிட்டுரும். ஆகவே எந்த முடிவெடுக்க முன்னாடியும் கொஞ்சம் நிதானம் அணிந்து பின்னுக்காகி யோசிச்சு ஒரு முடிவெடுக்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய உதவியும் தேவையா? 2 ரகாத் இஸ்திகாரா, ஜஸ்ட் ப்ரே.
இஹ்லாஸோட 2 ரகாத் இஸ்திகாரா தொழுந்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. நல்ல முடிவு, நல்ல எதிர்காலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.